ஹலோ, இன்னைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் தான் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, நார்மல் இன்டர்ஃபேஸ் மாதிரியே தான். இன்டர்ஃபேஸ் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துக்கணும். ஓகே, இன்டர்ஃபேஸ் ஒன் இன்டர்ஃபேஸ் ஒன்னு வச்சுருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் யூஸ்வலாக நம்மளுக்கு மோர் தென் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வந்து நிறைய நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கலாம். லைக் வாய்ட், ஆட், அதுக்கப்புறம் வாய்ட் டிஸ்பிளே, இந்த மாதிரி இருக்கிறது நார்மல் இன்டர்ஃபேஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்லாம் என்னென்னா, எனக்கு எக்ஸாக்டாக ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும். ஸோ அது எதுக்காக ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, லாம்டா எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ மோர் தென் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியும் எழுதலாம், இல்லைன்னா நம்ம இப்படி எழுதுனாலும் இம்ப்ளிசிட்டாக அது வந்து அப்ஸ்ட்ராக்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே டிஃபைன் பண்ணலைனாலும் பப்ளிக்காக தான் எடுத்துக்கும் இம்ப்ளிசிட்டாக. ஸோ அப்போ பப்ளிக் தான். ஸோ வாய்ட் டிஸ்பிளேங்கிறது எப்படி இருக்குன்னா, பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் டிஸ்பிளேன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இது ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக மாற்ற போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் தான். இப்போ நம்ம இதை வந்து அனடேஷன் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், பட் அனடேஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு இப்போ காட்டுறேன். அட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுங்கிறது அனடேஷன். இது கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எரர் வருது, இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு வருது. ஏன்னா மோர் தென் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கனால. இப்போ நான் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணினதும் எனக்கு எரர் போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்னால் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும் அப்படின்றது தெரியுது. ஸோ நான் இது ஒரு இன்டர்ஃபேஸ். இதே மாதிரி நான் இப்போ இன்னொரு இன்டர்ஃபேஸ் இது பண்ணுறேன். அது வந்து 2ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளேயும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சுக்கிறேன். இது வந்து டிஸ்பிளேன்னு வச்சுக்கிறேன். டிஸ்பிளே. இப்போ இதில் நான் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கு வந்து மெத்தட் பாடி எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆட் மெத்தடில் நான் 2 இன்புட் எடுத்துக்கிறேன், int x, int y. ஓகே, ஸோ இந்த int x, int yக்கு வந்து நம்ம பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும் நம்ம எழுதுகிற மெயின் மெத்தட் லாஜிக்குள்ள. அதுக்கப்புறம் அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஒரு int வேல்யூ ஆட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுக்கு நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நான் முதல்ல இந்த டிஸ்பிளேங்கிற மெத்தடை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அதுக்கு இன்டர்ஃபேஸ் நேம் என்ன, ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் ஒன். ஸோ அந்த நேம் ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். f1 ஈக்குவல் டு ஆப்ஜெக்டில் நான் ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் எழுதி வைக்க போகிறேன். ஸோ இந்த ஆட் மெத்தட்காக. ஸோ இது 2 இன்புட் எடுத்துக்குது. எக்ஸ்பிரஷன் எப்படி லாம்டா எக்ஸ்பிரஷன் எழுதுவோம் அப்படின்னா, இன்புட் பேராமீட்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு அதோட அவுட்புட் என்ன ரிட்டர்ன் பண்ணுங்கிறது நம்ம எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு 2 இன்புட் இருக்குது. ஸோ அதனால் a, b என்ன ரிட்டர்ன் பண்ணும், a + b. ஸோ அதை எழுதியிருக்கோம், அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆடை கால் பண்ணும். இது எதுக்குள்ளே இருக்குது, இந்த ஃபங் இன்டர்ஃபேஸ் ஒன்குள்ளே. ஸோ அதோட ஆப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி f1ன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ f1 டாட் ஆட்குள்ளே நம்ம என்ன நம்பர் பாஸ் பண்ணுறோமோ அது இந்த லாஜிக்கில் போய் நம்மளுக்கு லாம்டா எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்கும் அந்த லாஜிக் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் 3, 4 ஓகேவா அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து நான் இன்ட்டில் வச்சுக்கிறேன். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு f1 டாட் ஆட் 3, 4. ஓகேவா? ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 2 யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 2க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், f2. அது என்ன பண்ண போகுது, ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் பண்ணுறோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி டிஸ்பிளே. அப்போ டிஸ்பிளேல நம்ம என்ன எழுதுறோம், இன்புட் எதுவுமே இல்லை, அதனால நான் எம்டியாக விட்டுடுறேன். அவுட்புட்டில் நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், f2 டாட் டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறோம். f2குள்ளே இருக்க டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே மெத்தடோட லாஜிக் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது எழுதியிருக்கோம், அந்த ரிசல்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ ரிசல்ட் ப்ளஸ்ன்னு கூட கொடுத்துக்கலாம், ரிசல்ட் ப்ளஸ் ரிசல்ட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸோ 7 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 3 + 4 7. ஸோ இங்கே என்ன லாஜிக் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகேவா? ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்மளுக்கு இது மட்டும் தான் வைக்க முடியுமா, வேறு எதுவும் வைக்க முடியாதானா வேறு மெத்தட்ஸ் வைக்கலாம். டிஃபால்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வைக்க முடியும். ஸோ டிஃபால்ட் மெத்தட் அப்படின்னா என்னென்னா எனக்கு இம்ப்ளிமெண்டேஷனோடு இருக்கும். வாய்ட் சப்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு டிஃபால்ட் மெத்தட் வச்சுக்கிறேன். int a, int b. ஸோ இதுக்குள்ளே எனக்கு இம்ப்ளிமெண்டேஷனோடு எழுதுறோம். ஸோ இங்கே நம்ம எதுவுமே நம்ம டிக்ளேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது அப்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு வந்து do not specify body அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாக வைக்கணும் இல்லைன்னா ஸ்டாட்டிக்காக வைக்கணும். ஸோ நான் இங்கே இப்போ டிஃபால்ட்டாக வைக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக வச்சுட்டு ஜஸ்ட் வந்து நான் system.out.println subtract அதுக்கப்புறம் ப்ளஸ் a மைனஸ் b. ஓகேவா? அதோட ரிசல்ட்டையும் நம்ம அங்கேயே டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத எப்படி நம்ம கால் பண்ணுவோம், இது எந்த மெத்தட்குள்ளே இருக்குது, ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 1குள்ளே. ஸோ அதோட ஆப்ஜெக்ட் என்ன f1. ஸோ நம்ம இப்போ இங்கே f1 டாட் சப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா 10 5. ஸோ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் மெத்தட்ஸும் நம்மளால் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வைக்க முடியும். அப்போ சப்ட்ராக்டில் இருக்க 5 கிடைக்குது. ஓகே, அது போக நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட்ஸும் வைக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னால் என்னென்னா இப்போ மல்டிப்ளை. ஓகே, ஸோ இப்போ நான் எதுவுமே இங்கே கொடுக்கல அப்படின்னா எனக்கு இங்கே எரர் வரும் இல்லையா, டிஃபால்ட் மெத்தடாக வைக்கணும் ஸ்டாட்டிக். அப்போ நான் ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்குமே ஆக்சஸ் ஃபயர் வந்து டிஃபால்ட்டாக பப்ளிக் தான். ஸோ இப்போ இந்த மல்டிப்ளையில் நம்ம என்ன பண்ணுறோம், a இன்ட்டு b பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, யூஸ்வலாக நம்ம கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் கால் பண்ண முடியும், இல்லைனா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியும் கால் பண்ணலாம். பட் ஆனால் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இங்கே f டாட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டாட்டிக் மெத்தடே இந்த ஆப்ஜெக்டில் அவைலபிளாக இருக்காது. ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை நம்ம இன்டர்ஃபேஸ் நேம் யூஸ் பண்ணி மட்டும்தான் கால் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கே ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 1 டாட் அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளை எனக்கு தெரியும். ஸோ மல்டிப்ளை நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை 23 10. ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரணும், 230 வரணும். ஸோ மல்டிப்ளை 230 வந்திருக்கா. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ். ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும், பட் எனி நம்பர் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை நம்ம வந்து லாம்டா எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி. ஓகே சரி, இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இன்னொரு இன்டர்ஃபேஸை யூஸ்வலாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், கரெக்டாக. பட் ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இன்னொரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்டர்ஃபேஸ் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 2 இருக்குது, இது எக்ஸ்டென்ஸ் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 1 பண்ண முடியுமா அப்படின்னா பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 2 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ். ஏன் வந்து அப்படி நாட் அ ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் வருது அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே எனக்கு டோட்டலாக எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கும், இந்த இன்டர்ஃபேஸில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. பட் ஆனால் இந்த இன்டர்ஃபேஸில் செகண்ட் இன்டர்ஃபேஸில் எனக்கு 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் ப்ளஸ் இதுக்குள்ளே இருக்கிற 2ல இருக்கிற இந்த டிஸ்பிளே மெத்தட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அதனால் எனக்கு 2 மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கனால எனக்கு இந்த எரர் வருது. ஸோ பண்ண முடியும், ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸை பண்ண முடியும் சச் தட் நம்மளுக்கு ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து அது உள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளேங்கிற மெத்தடே வைக்கலன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இல்லைனா இதை வந்து நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாக வச்சுக்கிறேன், ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்பிளே இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். டாட் டிஸ்பிளேவை டைரெக்டாக இங்கேயே கொடுத்துட்றேன். ரிசல்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் இன்னொரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் சச் தட் இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 2குள்ளேயும் எனக்கு ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்குது, இதுலேயும் எனக்கு ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸை
எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் இன்னொரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இது முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். கேன் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் அனதர் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்னு கேட்பாங்க. ஸோ கேட்டால் நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சச் தட் நம்மளுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும். இல்லையா இந்த மாதிரி இப்போ இதில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் சேம் சிக்னேச்சரில் நான் இந்த இன்டர்ஃபேஸ்லேயும் வச்சுட்டேன் அப்படின்னா அதுவும் வந்து எனக்கு கரெக்டு தான். ஸோ இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 1ல் இருக்க சேம் மெத்தட் சிக்னேச்சர்லேயே செகண்ட் இன்டர்ஃபேஸ்லேயும் எனக்கு சேமாக இருந்துச்சுன்னா இட் டேக்ஸ் as ஒன் இன்டர்ஃபேஸ் தான், சாரி ஒன் மெத்தட் தான். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 2க்குள்ளேயும் எனக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் யூசேஜ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.